மென்டல் ப்ரெஷர் ப்ரோ. வேலையே பார்க்க முடியல. மேனேஜர் அசைன் பண்ணிக்கிட்டே இருக்கான் மேல. நான் அவன்கிட்ட போயிட்டு இது விட முடியல. எனக்கு வந்துட்டு ஐம் நாட் டூயிங் வெல்னு சொல்லி எப்ப எனக்கு அவர் பதவி ஏத்தாத்தான் அடுத்து மைண்டே வேலை செய்யும் போல வரும். சேம். எனக்கு வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒர்க்கால. டீம்ஸ் வந்து சொல்லி இல்ல வில் மீட் நெக்ஸ்ட் வீக் அப்படி இப்படின்னு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நேத்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேன். அபிஷியல் லெட்டர் எப்போ ப்ரோ வரும்? இன்னமும் லேட் மணி வந்து அபிஷியல் லெட்டர் வந்துச்சுன்னா இன்னும் கரெக்டா இருக்கும். இதுக்கு மேல அபிஷியல் லெட்டர் வெயிட் பண்ணணுமான்னு தெரியல. கவின் எதுவும் ஐடியா இருக்கடா? எந்த அபிஷியல் லெட்டர்? அவன் கூப்பிடுறதா? லோக்பவுன்ல இருந்து அபிஷியல் லெட்டர் வந்து ஒரு பிரஸ் ரிலீஸோட வரும் ப்ரோ. கூப்பிடுறது. ஆமா, ஆனா 11 மணி நாளைன்னு போட்டான். இவ்வளவு தூரம் எதுவுமே தெரியாம 11 மணி நாளைன்னா போட மாட்டாங்க ப்ரோ யாருமே. அது ரைட்டு தான். அது நம்ம அது வந்து இவனுங்க மீடியா கூட டக்குன்னு கொஞ்சம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவனுங்க கூட சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க என்ன இங்க நாளைக்கு எத்தனை மணிக்குன்னு கேட்கிற போது 11 அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அது இன்னும் அவன் பாரு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு இந்த கத்தி ரிலீஸ் எப்போ நடந்துச்சு நைட்டு கண்ணாடிய சத்யம் தியேட்டர்ல உடைச்சு அடுத்த நாள் ரிலீஸ் ஆச்சோ, அடுத்த நாள் மத்தியானம் 12 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. அதுக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாமே காவலன்ல இருந்து இதுதான் நடந்துட்டு இருக்கு. நமக்கு பிரச்சனை இல்லாத படம் என்ன அதுதான் தேட முடியும். இதெல்லாம் டக்குன்னு சொல்லிடலாம். இன்னைக்கு சிபிஎம் ஆபீஸ்ல தலைவர் போனோன்னா அவங்க எப்படி ரிசீவ் பண்ணாங்கன்னு பாத்தீங்களா? அதுவும் இவரு வந்து மெயின் தலைவர் வந்துட்டு புடிச்சு கைய புடிச்சு அப்படி அணைச்சுக்கிட்டாரு. செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. வாசல் வரைக்கும் வந்து வரவேற்றாரு. உள்ள கூட வர விடாம அவ்வளவு தூரம் வெளியில வந்து கூட்டிட்டு உள்ள போயிருக்காங்கன்றப்போ, அதாவது எம்ஏ பேபி சிபிஐஎம் ஜெனரல் செக்ரட்டரி மீடியா சொல்றா அப்படி எனக்கு எங்களை வந்துட்டு அதிமுகவுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க சொன்னாங்க. எவ்வளவு அது இன்னைக்கு லெட்டர் போட்டாருல்ல இவரு நம்ம முன்னாள் எம்எல்ஏ, அவர் லெட்டர் போட்டதுக்கு வந்துட்டு எல்லாரும் பாத்தீங்களா இதுதான் பண்புன்னு நம்ம பாண்டாபுரம் கூட உருட்டினார்ல. அவரு போட்டிருக்க லெட்டருக்கு வந்து ஏடிஎம் கேக்கு நம்மளுக்கு இல்ல, அது தெரியாம அவருக்கு பயிர் விட்டுருக்காரு. ஆனா இருக்கிறதுலயே செம்ம காமெடி என்னன்னா 2 நாள் டயர் பாடிய பெரிய ஆள் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்க பாத்தியா. என்னால அதுதான் தாங்க முடியல. யோ அந்த ஆளு எங்க டேபிள் கிடைச்சாலும் கீழே போயிருவாயா? இல்ல அவங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ் ப்ரோ. நான் அவங்க என்னைக்குமே அவங்க ஆட்சி அமைப்பாங்க நான் நினைக்கவே இல்லை. நான் அவங்க என்ன ப்ரோ இப்போ நம்ம ஆட்சி அமைச்சா எதிர்கட்சி இது வரைக்கும் அதிமுக வந்துட்டு ஒண்ணு கேக்கலையா? ஹலோ கேக்குதா ப்ரோ? கேக்குது இப்ப கேக்குது இப்ப கேக்குது கேக்குது. ஹலோ இப்ப கேக்குது. அதான் ப்ரோ இப்போ ஏடிஎம் வந்து ஒரு எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ்ல போயிடுன்றேன். எக்ஸிஸ்ட் ஆல்ரெடி வைப்ட்ரா. அது எங்க இருக்கு? அவன் பாண்டிச்சேரிக்கு போயிட்டான் ஆல்ரெடி, அங்க ஆட்சி அமைக்கிறது. அதுதான் எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ்னு சொல்றாங்க. சச்சினை கொஞ்சம் ரீகனெக்ட் மட்டும் பண்றியா? ஆமா பக் இருக்குடா. ஏன்னா எனக்கு கவினே லிசனர்ல தான் காமிக்குது. சரி ஹரிஷ்ணா, உங்ககிட்ட ஒரு வேலையாக வேண்டி இருக்கு. சரிடா சரிடா சரிடா. டன் டன் டன். ஓகே. எனக்கு ஆக்சுவலா நான் கிளம்ப வேண்டியதுடா. 12th தான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க. ஓகே. அது பார்த்து அது இன்னும் தெரியல. நான் வேற சொல்லிட்டேன் எனக்கு தெரியல. அது வேற திருப்பி இப்போ 12th தான் நடக்கும் பாருங்க. பட் பாப்போம். இப்போ கரெக்டா கேக்குதா? இப்போ கேக்குது. இப்போ வந்துட்டு பாரு, நேரு உள்ள விளையாட்டு அரங்கில் பணிகள் தீவிரமாக நடைபெறுகிறது. டேய் ஆபீஷியலா லோக்பவுன் லெட்டர் விடுறதுக்கு ஏன்டானா டேய் அவன் வந்தாலும் வரலனாலும் பதவி நாளைக்கு ஏற்கறடா. நாளையில இருந்து உனக்கு சிஎம் உனக்கு கவர்னரே கிடையாதுடா. எங்களுக்கு கிளம்புடா நீ. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குடா? அவுட்டோர் ஸ்டேடியம் நாங்க இன்டோர் ஸ்டேடியமா? ஆமா அவுட்டோரா? இன்டோர் தான். நம்ம நேரத்துக்கு நாளைக்கு இப்ப பார்த்து மழை வரும். எதுக்கு? ஆமா எதுக்கு வம்பு? நம்ம சேப்பாக்குல தான் நடத்தணும் நியாயமா. ஆமா இல்ல ஹரிஷ் ப்ரோ, அதுல பியூட்டி என்ன தெரியுமா? இது இப்போ இந்த லேட் ஆனது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான் ப்ரோ. இப்போ கம்யூனிஸ்ட்லாம் வந்துட்டு டிஎம்கேயோட ரியல் ஃபேஸ் எடுத்து போச்சு. அவங்க வந்து ஏடிஎம்கே கூட போறதுக்கு நீங்க வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுருக்காங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இருக்க? ஆக்சுவலா நம்ம ராகுலுக்கு வந்து அவரு பயங்கரமா பண்ணிருக்காரு, இறங்கிட்டாரு அவரு அங்க. அவருக்கும் தேங்க் பண்ணணும்.
அதுவும் இல்லாம இதுல ஒரு செம்ம விஷயம் என்னன்னா, சில விஷயத்த நான் எனக்கு பெரிய கடவுள் நம்பிக்கை இல்ல. பட் கோயிலுக்கு போகணும்னா யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏதாவது போகக்கூடாது, கும்பிடு அந்த மாதிரிலாம் இல்ல. பட் என்னால சில விஷயங்களை நான் லைஃப்ல, அதாவது இதெல்லாம் ஒரு லாஜிக்கலா நடந்தா நம்பலாம் அப்படின்னு இருக்கும்ல, அந்த டெபினிஷனுக்குள்ள ஃபிட் ஆகாத ஒரே பர்சன் தளபதி தான் என் லைஃப்ல நான் பார்த்த வரைக்கும். என்னன்னா, த அலையன்ஸ் ஹி வாண்டட் டு ஹேப்பன். ஐஎன்சி, கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாரும் அவரு தேர்தலை சந்திச்சு ஜெயிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அது தேர்தலுக்கு முன்னாடி நடக்கல. தேர்தலுக்கு முன்னாடி அதுவும் இன்னொரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை இதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, ஹிஸ்டரியில எழுதியாச்சு. இதுக்கப்புறம் இத வைரேரியவன் தான் இருப்பானே தவிர இதை இது பண்ண முடியாது. அதை விட அது அப்புறம் நம்ம டீல் பண்ணுவோம். ஓகே, சோ இப்ப அவர் அமைக்கணும்னு நினைச்ச அதே கூட்டணி எலெக்ஷனுக்கு அப்புறம் இவருக்கு சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆட்சியிலையும் இதுன்ற போது அவங்களோட ஒரு பாலிசிஸ் மூலமா அவங்க ஜஸ்ட் டைரக்டா இப்போ உடனே வரக்கூடாது, லெட்ஸ் சி இவர் என்ன பண்றாரு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அவங்களையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம். பட் ஸ்டில் அதான் அந்த யூனிவர்ஸே அது நேச்சர் மேட் இட் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி நடந்துருச்சு எல்லாமே இது வரைக்கும். சோ அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய கண்டாஜியஸ் மேட்டர் தலைவர்கிட்ட என்னன்னா, தேர் இஸ் ஆல்வேஸ் அ ஃபீலிங் தலைவரை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்த அப்புறம் அவங்களோட மைண்ட் செட்டும் ஒருத்தரோட அவருக்கு இருக்கிற அவங்க ஃபீல் பண்ற அந்த வைப்பும் டோட்டலி வேற, எப்பவுமே வேற பயங்கரமா இருக்கும் டிஃபரன்ஸ். சரி, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எல்லாம் ஆட்சியை கவுக்கிறதுக்காக இருக்காங்கன்னு. நான் சொல்றேன், நீ பாரு, ஃபர்ஸ்ட் நீ எலெக்ஷனுக்கு வருவியா, கட்சி இது பண்ணுவியா, வேற யார் மாதிரியாவது டேஷ் மாதிரி ஓடிடுவியான்லாம் நினைச்சிட்டு இருந்தானுங்க. சோ இப்போ அவர் அதையும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. இப்போ இன்னைக்கு எந்த இதுல நிக்கிறானுங்க, ஸ்டேபிள் கவர்மெண்ட் நடத்த முடியுமா அப்படின்னு. நம்ம ஆள்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே நீ எதுல டவுட் படுறியோ அதுல சிக்ஸர் அடிச்சு உட்கார்றது தான். சோ நாளைக்கு இதையும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டு அதுலயும் எக்ஸல் பண்ணுவாரு. he will take it more இதுவா எடுத்துப்பாரு அத. சோ செம்ம ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. இல்ல டவுட்டர்ஸ் வேணும் என்னைய கேட்டா. அவங்க டவுட் பண்ணதான் இவர் அதை ஸ்மாஷ் பண்ணிட்டே இருக்காரு. சேல்வோ, எக்ஸ்பெரி, கவினேஷ், ஆதிபி. அதாவது எப்படி சொல்றது, இல்ல ஒரு பாயிண்ட் இது மட்டும் கன்ஃபார்ம் தானே விசிக்கு விசிக்கு மெயில் மூலியமா அனுப்பிச்சதுனாலதான் ப்ரோ நம்ம மெஜாரிட்டியை கோர முடியும். இல்லைன்னா கொடுக்கலன்னா நம்ம சென்ட் பண்ணி ரீச் அவுட் பண்ணிக்கவே முடியாது. இல்ல அவங்களுக்கு எனிவே இப்ப அவங்க என்ன இல்லனாலும் பிரஷர்னு 1 தெரியல. வந்திருக்கும்ல நம்ம. ஆமா இல்ல அவங்களுக்கு இல்ல என்ன இல்ல பிரஷர் அவங்க ஒன்னும் தெரியல இருக்கும்போது விசிகேக்கு ஹரி ப்ரோ, பிரஸ் பாக்குறதுக்கு. ஒரு பாயிண்ட் மட்டும். நீங்க ராகுல் காந்தி சொன்னீங்க தெரியுமா, ஒரு காங்கிரஸ்கார் வந்தாரு. அவர் இந்த இன்னொரு ஸ்பேஸ்ல என்ன சொல்லிட்டு போனாருன்னா, நீங்க கம்யூனிஸ்டுக்கும் அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா ராகுல் கம்யூனிஸ்ட் கிட்ட எடுத்துட்டு போன பிறகு ஏன்னா அந்த ஏடிஎம்கே டிஎம்கே டீல்ன்றது இட் இஸ் வெரி ட்ரூ, வெரி வெரி ட்ரூ. ஸோ தே ஹவ் ரியலி டேக்கன் இட் சீரியஸ்லி. அவங்க தான் போய் சிபி இந்த மார்க்சிஸ்ட் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கோஆர்டினேட் ஃபுல்லா பண்ணினது ஃபுல்லா அவங்க தானா. ஸோ இது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கொலாபரேட்டிவா நீங்க பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. அந்த நேச்சர்ஸ் கால்ன்ற மாதிரி யார் யாரெல்லாம் நமக்கு வரணும்னு நம்ம நினைச்சோமோ அவங்களே இன்னைக்கு நம்மளை சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாங்க. See, and also the BJP B team narrative also worked, right? Like இவர் பிஜேபி பி டீம்னா மக்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்பல. அப்புறம் இவர் எலெக்ட் ஆகியும் எனக்கு ரீஎலெக்ஷனே வந்தாலும் போதும், ஆனா அவன் சைடு நான் போய் ஒருத்தனையும் கேட்க மாட்டேன்னு நிக்கிறாருல, அந்த ஸ்டாண்டு. இவங்களதான் ரீச் அவுட் பண்ணுவேன், லெஃப்ட் விங் தான் எனக்கு வேணும், இவங்க ஐடியாலஜி தான் நான் நிக்கணும். அந்த இப்ப யோசிச்சு பாருங்களேன், சில பேர் நம்ம கூட சில வாட்டி பேசியிருப்போம், ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் டிஎம்கே வர மாதிரி இருந்தா இவங்க கூட போய் சேர்ந்துற மாதிரி நிலைமை இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சிருக்கோம். பெர்மிட்டேஷன் நம்ம பேசுற போது யோசிக்கிறது தான். ஆனா அப்ப அந்த நிலைமையில கூட அவனுங்க கிட்ட ரீச் அவுட் பண்ணாம ஸ்டாண்ட் எடுத்ததுங்கிறது பெரிய விஷயம் தான். ஏன்னா 2வது நாளே அவர் சிஎம் ஆயிருக்கலாம். டைரக்டா பிஜேபி கிட்ட சொல்லியிருந்தா டயர் பாடி கால்ல நம்ம டேபிள் அடியில வந்திருப்பாரு அப்படியே குனிஞ்சு. சோ அப்படியே நம்ம அழகா அடுத்த நாளே ஆட்சி அமைச்சிருக்கலாம். பட் இவருக்கு ஆட்சி அமைக்கிறதோ இது கிடையாது. அந்த எலெக்ஷன் கட்சி தொடங்கினதுல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ல அவர் என்ன வார்த்தை குறிப்பிட்டாரோ இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு துளி கூட அவர் மாறல. இந்த லெட்டர்லயே குறிப்பிட்டிருப்பாரு. ப்ரோ இது இப்போ இது வந்திருக்கு, ஹோல்ட் பண்ண சொல்லிருக்காங்களாமா கவர்னரை விஜய். ஹோல்டு இல்ல ப்ரோ, ஹோல்டுனா ஹோல்டு பண்ணுங்கன்னு, அதாவது நாளைக்கு வைங்க அப்படின்னு. அந்த ஹோல்டு கிடையாது.
ஐயோ, கொஞ்ச ஒரு நேரத்துல செகண்ட் ஒரு செகண்ட்ல பதறிட்டேன் ப்ரோ. டக்குன்னு ஆயிடுச்சு. ப்ரோ அது வந்து இன்னைக்கு தய இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங்கே ராத்திரியே இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. அது வந்து நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சைடுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை ப்ரோ. ஏதாவது முழுசா முடியல. ஹோல்டிங்னா வைக்கிறதுன்னு அர்த்தம், அந்த மீனிங். ஐயா இந்த சரவணன் இங்க நேரத்துல இருந்து வார்த்தை வாயை விளையாட்டுகள்லாம் திறந்து வந்துருச்சு. விளையாடாதீங்க ஐயா. பல பேரோட இல்ல உசுறு தப்பு சம்பந்தப்பட்ட கிடையாது, விஷயம். நம்ம காதுல அப்படி கேட்கறது ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்படி கேட்கலனாதான் ஆச்சரியம். ஏதாவது மேல போடுங்கப்பா நியூஸ பாப்போம் சந்தோஷமா. வேற என்ன ஹரிஷ் ப்ரோ நான் சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், சச்சின் ரொம்ப ஒரு சையத் ப்ரோ எமோஷனலான மூமெண்டா இருக்குது. டன்னு ப்ளீஸ் டன்னுல இல்ல ஒரு ரெண்டு மூணு நாளா நான் என் ஸ்லீப் சைக்கிள் என்ன தெரியுமா, என் ஸ்லீப் சைக்கிள் 2-3 மணி நேரம் தான் ப்ரோ டெய்லி. எனக்கு காலைல எந்திரிச்சா இது, நைட்டு தூங்கினா நீ இது, சொல்றது அப்படியே அப்ளை ஆகுதுடா. நிம்மதியே இல்ல வாழ்க்கையில. எல்லாரும் அப்படிதான் இருக்கும். இப்பதான் ஓரளவுக்கு இங்க ட்விட்டர்ல இல்லைன்னா ஓரளவுக்கு வாட்ஸ்அப்ல இப்பதான் மாத்தி புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் இது ஒரு சந்தோஷமான விஷயமா சொன்னா எவனாவது கிண்டல் பண்ணாலும் எனக்கு தப்பு இது இல்ல. என்னால இந்த 2 வருஷம் இவர் கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து இவரை நினைச்சு இவருக்காக கண் கலங்கின தருணங்கள் வந்து என் லைஃப்லயே நான் அவ்வளவு அழுதது கிடையாது இவ்வளவு நாள். அந்த அளவுக்கு அது வந்து ஓகே, என் பேரண்ட்ஸும் அப்படி வச்சுக்கிட்டாங்க, என் ஃபேமிலி அதுக்கு ரீசனா இருக்கலாம். பட் அதை தாண்டி இன்னைக்கு வந்துட்டு இந்த 2 வருஷம் இவருக்காக நான் சிந்தனை கண்ணீர்ன்றது வந்துட்டு அது வந்து இவர் தோத்துருவாரு, இவர் வரமாட்டாரு, ஐயோ நம்மளால முடியாது, இவனுங்க ஏதாவது சொல்லுவாங்க, அந்த எண்ணமே கிடையாது. ஏன்டா அவரு, நான் எப்படின்னா ஒரு வாட்டியும் அவரோட மனநிலை எப்படி இருக்கும், வாட் ஹி இஸ் கோயிங் த்ரூ, ஏன்டா அவரை இப்படி பண்றீங்க, அவர் எவ்வளோடா அவரை அடிப்பீங்க, அந்த அந்த ஒரு இது வரும்போதுதான் இது வரும். நேற்று என் ஒய்ஃப் கிட்ட கார்ல போகும்போது நான் பேசிட்டே இருக்கேன், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எங்க ஆள் ப்ரூவ் பண்ணிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். திடீர்னு சொன்னேன், எவ்வளவு ஆனா அவரை பண்ணுவீங்கடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடு ஐ ஜஸ்ட் broke out. பட் என்னன்னு தெரியல, இது பயங்கரமான ஒரு இது என்னால ரிலேட் பண்ண முடியுது. கிரவுண்ட்ல எப்படி இருக்கும் நாளைக்கு அவரு ஜோசப் விஜய் எனும் நான் இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் அவர் சொல்ல போற அந்த வார்த்தையோட வைப் வந்து இந்தியா இல்ல வேர்ல்டு பூரா நாளைக்கு எக்கோ ஆகும். அந்த எமோஷன் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லா எக்கோ ஆகும். இல்ல லெனின் சொல்லியிருக்காராம், நீங்க வந்து யங் மைண்ட கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு இங்க நாடே சொல்லி, டேய் நான் உனக்கு சொல்றவா, ஜோசப் விஜய் என்ன நான் கேட்கிறதே அதுவே உனக்கு இவங்களுக்கு வந்துட்டு புரியவே புரியாது, இவங்களுக்கு என்னைக்குமே புரியாது. இது வந்துட்டு ஒரு ஹீரோஷிப், இது சினிமா கிரேஸ்ன்றனாலதான் இவர் வந்துட்டு இவர் இத்தனை வருஷமா ஒரு அரசியல் பண்ணியிருக்காரு, தன் படங்கள் மூலியமா அவர் ஒரு அரசியல் பண்ணியிருக்காரு. அந்த அரசியலை அவங்களோட ரசிகர்களும் பார்த்திருக்காங்க, அவரை ஆதரிக்கிறவங்களும் பார்த்திருக்காங்க. இந்த 33 வருஷ பொது வாழ்க்கையில என்னைக்காவது அவர் வந்துட்டு ஸ்டேட் அட்டானமிக்கோ இல்ல மதவாத சக்திகளுக்கோ இல்ல வந்துட்டு ஆளும் வர்க்கத்துக்கோ துணை போயிருக்காரா? அவரோட ட்ரேசஸ் கூட எங்கேயுமே சினிமா உள்ளே இல்ல, எங்கேயுமே மாறி போற. ஆமா, இப்போ அவர் வந்துட்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தா கர்ச்சீஃபை வச்சு மொத்த மூடி அங்க நிப்பாரு. அவர் நினைச்சிருந்தா கர்ச்சீஃப் எல்லாம் போய் நிக்கலாம். பட் ஆனா மக்கள் போராட்டத்தை திருடக்கூடாது, இது வந்துட்டு மக்களே முன்னெடுக்கிற போராட்டம், அதுல நானும் ஒரு சக மக்களா போய் நிப்பேனே தவிர்த்து என் ஸ்டார் பவர் யூஸ் பண்ணி நான் அந்த ப்ரொட்டஸ்ட திருட மாட்டேன்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அனிதா இறந்தப்போ அனிதா வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் நீட் எதிர்ப்பு, அன்னைக்கு தேதிக்கு அவர் ஆக்டரா இருக்கும்போது அவர் நீட் எதிர்ப்பை எப்படி சொல்ல முடியுமோ அந்த நீட் எதிர்த்தாரு. டிமானிட்டைசேஷன்னால 20% நீங்க பதக்காரங்களை வந்துட்டு நீங்க ஸ்க்ரூ பண்றதுக்கு 80% ஏழை ஏன் இப்படி பாடாப்படுத்துறீங்க, நீங்க வந்துட்டு ஒரு ஏடிஎம் நிற்கும் போது ஏடிஎம்ல அவ்வளவு லாங் லைன்ல நிற்கும் போது பாலுக்கும் பிரெட்டுக்கும் ஏடிஎம்ல நின்னவனா கஷ்டத்தை அனுபவிச்சானே தவிர்த்து எந்த கோடீஸ்வரனும் வந்துட்டு இதனால கஷ்டத்தை அனுபவிக்கலன்னு சொல்லி அன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்துன்றப்போ இவ்வளவு தூரம் அவரோட பொலிட்டிக்கல் பிரேசஸ் வந்துட்டு இந்த லாஸ்ட் 33 இயர்ஸா ஸ்பேன் ஆயிருக்கு. அப்படி ஸ்பேன் ஆன ஒரு மனுஷனை போய் இது சினிமா கிரேஸ், இது வந்துட்டு ஆக்டர் வர்ஷிப் அப்படின்றது நீங்க யாரா ஜீரோ அவுட் பண்றதுக்கு? 1.7 crore people have voted him. நீ அந்த 1.7 crore peopleயும் வந்து ஹீரோ வர்ஷிப் சினிமா கிரேஸ்ன்னு சொல்றேன்னா அப்போ எனக்கு புரியல. அப்போ வந்து இது ஒன் டைம் நடந்தா நீ நம்ப மாட்ட, we have to do it againன்றப்போதான் நீ நம்புவேன்னா இது 2031லயும் நடக்கும், 2036லயும் நடக்கும். இவனுங்க என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் இது வந்து சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராம எப்படி ஸ்கூட்டனைஸ் பண்ணலாம், எப்படி அது ஃபேவர் ஆகாத மாதிரி பண்ணலாம், அல்லது நாம அதை எப்படி ஃபேவரா பண்ணிருப்போம். இவர் வந்து பார்த்தோன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா மக்களோட பேசிட்டு போயிருவாரு. உனக்கு புரிய மாட்டேங்குது இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது எமோஷன், இது அது நம்பிக்கை. அவனுங்க அந்த லாஜிக்க மிஸ் பண்றாங்க. அது அவனுங்க நினைக்கிற வரைக்கும் தான் அவனுங்க இதே மாதிரி தோத்துக்கிட்டே இருப்பானுங்க. அவனுங்க என்ன அந்த நீங்க சொன்ன மாதிரி இவன் பேர் என்ன, இவன் சொன்ன மாதிரி சச்சின் சொன்ன மாதிரி
இது வந்து இவங்க எல்லாம் இந்த ஸ்கிரேஸோ அவர் டான்ஸ் ஆடுறத பார்த்து ஓட்டு போடுறதாவும் இல்ல இவர் படங்களை பார்த்து மயக்கத்துல ஓட்டு போடுறதாவெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இவ்வளவு நாளுமே மக்கள் அவருக்கு செய்யற ஒரு செயல்பாட்டையுமே பார்த்துட்டு வந்திருக்காங்க. என்ன சோசியல், நான் சொல்றேன் லிவிங் எக்ஸாம்பிள். என் கிளாஸ்ல என் பக்கத்துல உட்காந்துருக்க பையன் வந்து நோட் புக் அட்டையில விஜய் படம் போட்டிருக்கோம். நான் ஸ்கூல் படிக்கிற போது என்னடா நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாள், இதை வந்து அவன் கடையில காசு கொடுத்து வாங்குறான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சோ நானும் வந்து போய் எங்கேயாவது வாங்கலாம் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன் அது கிடைக்கிறதுக்கு. அப்புறம் அந்த பையன்கிட்ட கேட்கிற போதுதான் தெரிஞ்சிச்சு அத வந்து ரசிகர் மன்றத்துல இருந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கேலு, பென்சிலு, இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு இந்த நோட் புக்ஸ் எல்லாம் பல்கா அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ எனக்கு அப்போல இருந்து நான் சின்ன வயசுல இருந்து ஒரு இன்ச் பை இன்ச் இவர் என்ன பண்றாரு, எங்க ஏரியால இருக்க அந்த ரசிகர் மன்றத்துல இருக்க அண்ணங்களா இருப்பாங்க. அவங்க வந்து படத்தை தாண்டி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம போய் தலைவா உனக்கு பெரிய ஒரு இடத்துல வந்து விழா எடுக்கணும், ஒரு பெரிய கட் அவுட் வச்சிருக்கோம், இப்படி எல்லாம் ரசிகர்கள் போய் சொல்ற போது எஸ்ஏசி அவர்கள் தான் வந்து இதை ரொம்ப சந்தோஷப்பட்டு ரியாக்ட் பண்ணி ஓகே சூப்பர் பண்ணுங்கன்னு. அவரு எப்படி மோட்ல இருப்பாருன்னா ஓகேப்பா எதுக்கு ஏன்பா இதெல்லாம் அப்படின்னு அந்த மோட்ல அவர் அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டு அந்த மோட்ல தான் அவர் இருப்பாரு. நான் சொல்றது வந்து 2000s. சோ அந்த மாதிரி மோட்ல தான் அவர் இருப்பாரு தவிர நாட் அத போய் பெருசா வந்து ஆம்பிளிஃபை பண்ணி இது பண்ணி இப்ப கூட கேக்குறாங்கல்ல ஏன் வந்து அவர் வந்து போய் போராடணும், இப்படி பேசணும், போய் ஒரு எதிர்குரல் கொடுக்கணும், அது அவரோட மோடே கிடையாது. அதே மாதிரி ஜல்லிக்கட்டுல வந்து எல்லாரும் நினைச்சிருக்கலாம் போய் அப்படி பயங்கரமா ஆக்ரோஷமா மைக்க புடிச்சுட்டே என்னடா பண்றீங்க அப்படி, அது கிடையாது. அவரோட தாட் ப்ராசஸும் அவரோட ஐடியாலஜிங்கிறதும் இட் இஸ் ஃபார் த பீப்புள் குட். அது செயல்ல காமிக்கிறதுல அதிகமா இருக்கணும்ன்றதுல எப்பவுமே ரொம்ப கீனா இருப்பாரு ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஸ் அன் ஆக்டர். இதை எல்லாரும் மக்கள் பார்த்துட்டு வந்திருக்காங்க, ஃபேமிலிஸ் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அனிதா அவர்களுக்கு குரல் கொடுத்ததா இருக்கட்டும், ஒரு சின்னன்னு சொல்லக்கூடாது, டிமானிட்டைசேஷன் அப்போ எல்லாரும் கை தூக்கணும் போது இது ஓகே, பட் என்னோட அவுட்கம் இது எனக்கு தெரியாது, பட் பீப்புள் இதனால சிரமப்படுறாங்கன்னு அப்போவே சொன்னாரு. மோர் தேன் த பிளான் யூ பிரிங், ஹவ் யூ இம்ப்ளிமெண்ட் இட் மேட்டர்ஸ் மோர். அது எப்பவுமே மக்கள் சார்ந்ததா இருக்கணும். இப்ப அவர் நாளைக்கு செய்ய போற தமிழக அரசு, தமிழ்நாட்டுக்கு நடக்க போற எல்லாமே அப்படிதான் இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் நாட் அபவுட். அதே மாதிரி நம்ம எம்எல்ஏக்கெல்லாம் அவர் சொல்லியிருக்க ஒரு மெயின் பீஸ் ஆஃப் அட்வைஸ் என்னன்னா, இட் இஸ் நாட் அபவுட் உடனே மாடர்ன் சிட்டியா மாத்து, டெக் சிட்டியா மாத்து, இங்க கொண்டு வா, அப்படி இங்கெல்லாம் உடனே நம்ம பாண்டி பஜார் ஏரியால பண்ணிருப்பாங்க ஒரு கோனசெஸ்ட டயர் நக்கீஸ், அந்த மாதிரி அதெல்லாம் இல்ல. இங்க ஃபர்ஸ்ட் பேசிக் நீட்ஸ ஃபுல்ஃபில் பண்ணணும். இங்க என்ன அடிப்படை வசதியில என்ன மிஸ்ஸிங், என்ன இங்க ஓட்ட இருக்கு, அதெல்லாம் தான் மக்கள், அடித்தட்டு மக்களுக்கு அதான் பிரயோஜனமா இருக்கும். சோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி அதெல்லாம் வந்து சரியான ஒரு விஷன் இருக்கிற பர்சன் அது. சோ பேசிட்டே இருக்கலாம், பட் சாரி நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. போயஸ் கார்டன் எச் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது வரும் அதுக்கு வரும். அது நம்ம வந்து நாளைக்கு ஓத்து செரிமனி எடுத்த அப்புறம் நாளைக்கு பாத்துக்கலாம். நான் இப்பயே சொல்லிடுறேன், மென்டலுங்களா விடவே மாட்டேன்டா உங்களை. அது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க குமரா, இதுல நம்ம வன்மத்திலயோ இல்ல எதுலயோ சொல்றோம்ன்றத நினைச்சுக்கிறாங்க. நான் ஈவென்ட்ஸ் வித் டைம் ஸ்டாம்ப் என்னென்ன நடந்ததுன்ற வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு அப்புறம் நான் பண்ணுவாங்க, தனியா பண்ணுவேன். இல்ல இது ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. நான் இப்ப இல்ல, உங்களுக்கு நான் ஒரு ஜஸ்ட் மட்டும் கொடுத்துறேன். எக்ஸிட் போல்ல இருந்து நடந்திருக்கு ஈவென்ட்ஸ், ஓகேவா? எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் என்னைக்கு ஊருக்கே தெரியணும். ஹாய் 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 சொல்லுங்க. ஹாய் ஹாய் குட் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய இது பண்ணிருக்கீங்க, ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க. நான் வந்து ஐ ஹவ் பீன் வாட்சிங் யூ கைஸ் ஃப்ரம் த பிகினிங். நாட் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ பட் ரொம்ப சூப்பரான ஒரு இது வந்து நடந்திருக்கு. என்டையர் தமிழ்நாடுமே வந்து ஒரு பட் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தியா, எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு. டெஃபினட்டா அதுல நிறைய நடந்திருக்கு. ஈவன் ஐ எம் ஆல்சோ பிளானிங் டு டூ தட். ஈவன் ஐ ஆல்சோ ஹவ் லாட் ஆஃப் ப்ரூஃப். இதுல நிறைய விஷயம் நடந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 2-3 டேஸா வந்துட்டு நீ எக்ஸிட் போல் நடந்ததுல இருந்தே வந்து ஒரு சில ஈவென்ட் நடந்தது. ஜேர்னலிஸ்ட்லாம் கூப்பிட்டு பல விஷயங்கள், பட் நாட் டு ரிவீல் எனிதிங்
நவ். பட் இதெல்லாமே வந்துட்டு நெவர் எவர் நானுமே நிறைய வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் படம் வரும்போதெல்லாம் ட்வீட் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். பட் கம்ப்ளீட்லி லாஸ்ட் அந்த ரெஸ்பெக்ட் வந்து நிறைய விஷயங்கள் இதுல இந்த விஷயங்கள்ல மாறிடுச்சு. ஸோ ஒன் மேன் அகைன்ஸ்ட் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு இங்க கேக்குதா அவரு கேட்கல. என்னாச்சு? கிளம்பிட்டாரு மேபி ஒரு கால் காணாம. வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, கால் வெளியில வந்திருக்கும். போயிட்டாரு. பேசிட்டு இருந்தது யாரு ஆக்சுவலி? அது யாரு ஐடி இவரு தெரியுமா? சுகுமார்னு ஒருத்தர், சுகுமார் அவரு டிராக்கர் அவரு என்னன்னு தெரியல, வெளில போயிட்டாரு. கனெக்ஷன் இஷ்யூ. ஹரிஷ் ப்ரோ என்னையே தெரியல தூக்கி அவரு வெளில அவரு போட்டுருச்சுடா. சொல்ல ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. ஹரிஷ் ப்ரோ இப்ப ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தெரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்ச நாள் இது ஆ, ஆ, எல்லாரும் அது பேசுவாங்க. அது அதுக்கு வந்து ஒரு லிங்க் இருக்கு சைத் ப்ரோ. ஏன் ஜேர்னலிஸ்ட் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஜேர்னலிஸ்ட் வேர் இன்வைட்டட் டு சம்திங். அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலா நான் உங்ககிட்ட நம்ம பேசி தனியா பேசுவோம். பேசிட்டு ஓகே இது ஓகே. எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம் தனியா போட்டு. ஓத் நாளைக்கு இது முடிஞ்ச பத்தி அப்புறம் நீங்களே சொல்லுங்க. இப்போ அன்று நம்ம ஒண்ணு ஒரு மட்டும் ஓட் இல்ல எடுத்துட கேட்டுக்கிறேன். ஓகே. வேண்டியதுதான். இல்ல இதை மட்டும் தான் இல்ல ஒன்னே நான் லிட்ரலி ஆட் வந்து பண்ணிக்கிறேன்டா. இந்த நாய் வந்து ஒரு ஃபேன் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான். அவன் பேசிக்கலாம்டா. சில்ட்ரன் ஒரே நாய். நிமிஷம். இந்த 2 to 3 days ஆயிருக்குல்ல, இந்த கேப் ஆயிருக்குல்ல, அவருக்கு இருக்க யங்ஸ்டர் சப்போர்ட் வச்சு ஈஸியா அந்த யங்ஸ்டர்ஸை இன்ஸ்டிகேட் பண்ணி என்ன வேணா பண்ணிருக்கலாம். பட் ஆனா எனக்கு திரும்ப திரும்ப நான் இதை 1000 தடவை ஸ்பேஸ்ல பேசியிருக்கேன். அந்த பொறுமையை எங்க இருந்துதான் அந்த மனுஷன் கெயின் பண்றாங்கிறது சீரியஸ்லி வந்துட்டு எனக்கு சத்தியமா இங்க யாரா இருந்தாலும் அதை வந்துட்டு வேற மாதிரி தான் 2% நம்ம பேசுவாங்க. அச்சீவ் ஆனா பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இந்த லைஃப்க்கு எனக்கு போதும். ஆமா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் உண்மையா. இல்ல அது இது இப்ப மட்டும் இல்ல சச்சின். அவர் ஒரு வாட்டியும் இவனுங்க கேட்பானுங்க தெரியுமா, ஏன் வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறார், பேச மாட்டேங்கிறாருன்னு. இதுக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அப்ப என்ன பயம்னா, இது வந்து எக்ஸ்பைரிக்கு ஒரு வந்து பர்சனல் இவனுக்கு வந்து பர்சனல் இன்சிடென்ட் ஒண்ணு தெரியும். அவன் சம்பந்தப்பட்ட ஒரு இன்சிடென்ட் அவனுக்கு தெரியும். நான் அவன்கிட்ட தனியா சொல்லியிருக்கேன். அவர் வந்து இது வந்து ஒரு நம்ம இங்க பேசுறதோட இது இருக்குல்ல, ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, கிரவுண்ட்ல வந்து எப்படி இருக்கும்ன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. அது வந்து தொண்டர்கள் வந்து எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னே தெரியாது. இப்போ வந்து நேத்து நான் சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு இவ்வளவு நாள் நான் உங்களுக்கே தெரியும், நீங்க எல்லாம் எவ்வளவு வாட்டி பேசுற போது உங்க எல்லா ஒருத்தரையும் நான் தடுத்திருக்கேன். அதுக்கெல்லாம் ரொம்ப அசிங்கப்படுறேன் நான். ஆனா இவனெல்லாம் எக்ஸ்பைரிலாம் நான் காலில் விழுந்து கெஞ்சிருக்கேன். டேய் வேணாண்டா, அந்த ஆள்லாம் நம்மளுக்கு தேவையில்லடா, விட்டுடுறா அப்படின்னு. எனக்கே நீங்க நிறைய மெசேஜ் பண்ணிருக்கீங்க, ஆமா கால் பண்ணிருக்கீங்க. ப்ரோ என்னால ஸ்டாப் பண்ண முடியல, நீங்க ஸ்டாப் பண்ணுங்க எல்லாம் சொல்லிருக்கீங்க எனக்கு. ஆமா, நானும் இவரை சொல்லுவேன், இவர் என்ன சொல்லுவாரு, 2 பேர் சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். சரி, இப்ப அது என்ன ஒரு லெவலுக்கு மேல நம்ம என்ன பண்றோம்? சொன்னாலும் கேட்க மாட்டோம், அது இப்பவே சொல்லிடுறேன். உனிமே நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அது விடு. பட் ஒரு இதுக்கு சொல்றேன். எதுக்குன்னா இப்ப நம்மளுக்கு சில விஷயம் தெரியாத இருடா, ஒரு விஷயம் சொல்லும் இல்லடா, ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அது ஓகே. பட் எவிடன்ஸோட டைம் ஸ்டாம்போட ப்ரூஃபோட சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும்போது அதுக்கப்புறமா கண்ண மூடிட்டு இதுக்கப்புறம் அண்ணன் கண்டிப்பா இதை கண்டுக்க மாட்டாரு. அவன் முன்ரோன்ல உட்கார வச்சு பதவி ஏற்று அவன் வாழ்க்கை பூரா சாவ வைப்பாரு. அவருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே சில்லறையே கிடையாது. இதெல்லாம் மைண்ட் பண்ணவே மாட்டாரு. இல்ல ஹரிஷ், பாருங்களேன், நம்ம சும்மாவே ஆடுவோம். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்து ஓகேவா, சலங்கை கட்டி கொடுத்தா நம்ம ஆடாமையா இருப்போம். பொங்கலுக்கே வெடி வெடிப்போம், தீபாவளி கிடைச்சா விட்டுருவோமா? 75 வயசுல யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஒருத்தன் சீப்பா பிஹேவ் பண்ண முடியுமா? சரி, நாளைக்கு பண்ற மாதிரி இல்ல, அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. அவன் சும்மாவே அந்த இது இருக்குடா, அவன் சுடுதண்ணிலேயே கைய விடுவான். இப்போ உன்ன சும்மாவா விடுவான். ஹரிஷ் ப்ரோ, ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். நாளைக்கு வந்து அவர் வந்தாருன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரோல நல்லா கிளியர் வியூ தெரியற மாதிரி ஒரு சீட்டை புக் பண்ணி விட சொல்லிடுங்க. நீலாம்பரி படத்துல வந்த நீலாம்பரி கேரக்டர் மாதிரி நாளையில இருந்து உட்காந்து டெக்குல போட்டு திருப்பி சீடியை திருப்பி பார்க்க. அண்ணே, நான் வந்து ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். பேசு. சாரி மாப்பிள்ள, இதை மட்டும். ஆனா ஹரிஷ் ப்ரோ, அது உண்மையா இல்லாம தேவையில்லாத ஹைப்ப மட்டும் அவனுக்கு கொடுத்துட கூடாது. இது என்னோட சின்ன ரெக்வெஸ்ட். சரி, அதனாலதான் நான் ரொம்ப பேச மாட்டேங்கிறேன். எல்லாரும் சொல்லிட்டாங்க பெரிய ஆள் ஆக்கிற, அவனை எதிர்த்து பெரிய ஆள் ஆக்கிற. கால் பண்ணி சொல்றேன், மக்கள் போன் பண்ணி சொல்றேன், நம்ம இதுல பேசுவோம், கால்ல பேசுவோம். உண்மையிலேயே சொல்றேன், நான் உங்களை எல்லாத்தையுமே நம்புறேன். ஆனா அப்படி எதுவும் இல்லாம அந்த செத்த பாம்பை ஹைப் பண்ணிடாதீங்க, அவ்வளவுதான். இல்ல அதனாலதான் இப்ப கூட நம்ம இக்னோர் பண்றோம், ரொம்ப பேசுறது கிடையாது இப்போ. இது என்ன மேட்ரு நானே, இது வந்து நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்ச மேட்ரு கிடையாது. இது வந்து 2014, அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச வேலை இது.
லிங்கா படம் தோத்து போனதுக்கு நம்ம தான் காரணம்னு ஆரம்பிச்சு, பாஷா படத்துக்கு கேக் வெட்டினார்னு ஆரம்பிச்சு, இப்ப இங்க வரைக்கும் பாஷால படையப்பா பாபா 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 படம் ஓடிச்சா? அந்த ஆக்சுவலா படம் ஒரே ஒரு கரெக்ஷன். இது வந்து லிங்கா டைம்ல ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் இது எங்க புகைய ஆரம்பிச்சுச்சுன்னா, படையப்பா ரெக்கார்ட கில்லி அடிச்சுச்சுன்னு தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே ஓப்பனா இன்டர்வியூ கொடுத்துட்டானுங்க, பேப்பர்ல பேசிட்டானுங்க, ஆட்ல எல்லாம் வந்துச்சு. சோ அதனால அதெல்லாம் எதுக்கு? சரி சரி ஓகே ஓகே இங்க பாருங்க, Bro, சிம்பிள் அப்படி தான். கிடையாது ஜெயேஷ் இல்ல bro. இனிமே புழக்கப்பட வேண்டியது இருக்கு நானும் இனிமே. எப்படிதான் இல்ல இங்க எவ்வளவு பாருங்க, எச்சத்தனமான இல்ல வில்லங்கங்கள் இல்ல இப்ப உங்களுக்கு தெரியும் தானே? நீங்க அதை அக்னாலேஜ் இல்ல பண்றீங்களா ஒரு இல்லையா? நிமிஷம் சொல்லுங்க நீங்க. இல்ல ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு 30% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஒரு 50% கன்ஃபார்ம் ஆகுறது ஒரு 2-3 நாள் தெரிஞ்சிரும். தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ப்ரோ அடிய நீங்க என்ன ப்ரோ பாரு. 30% அவன் உங்க வாழ்க்கையில இந்த நம்பர் மாதிரி அடிய கொடுங்க, நான் பாத்துக்கலாம். சொல்றேன் எவ்வளோன்னு. இல்ல இப்ப ஓப்பன் போரம்ல சொல்லலாம் இது. இப்ப ஆமா, லிங்காவை அடிச்சது நாங்க தான், ஜெயிலர் அடிச்சது நாங்க தான், ஜெயிலர் 2 அடிக்க போறது நாங்க தான், எல்லாத்தையும் நாங்க தான் அடிப்போம். என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் நாங்க தான் அடிப்போம். நமக்கு பெரிய நம்ம ஆளுக்கு எல்லாமே சொல்றேன், நமக்கு பெரிய பெரிய ரவுடிகளோடலாம் சண்டை போடணும். இன்னும் சும்மா உங்ககிட்டே வந்துட்டு இருக்க முடியாத மாதிரிதான். ஜெயசூர்யானே, நான் சொல்றது கேளுங்க. இவன் போய் பாஜக ஏதாவது ஒரு ஸ்டேட்ல கவர்னரா உட்காரனா நான் என் பேரை பாத்துக்கிறேன். இவன் பண்ணக்கூடிய 100% ஆளு. இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இருங்க, நான் ஒன்னே சொன்னேன். நீங்க ரஜினியை வந்துட்டு சினிமா சைடும் ஃபேனிசம் சைடுல எதிர்க்கிறதோட ரஜினியோட இது முடிஞ்சிடாது. ரஜினி வந்து ரைட் விங் ஐடியாலஜி உள்ளவன். ரஜினி வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு மறைமுகமா வேலை பார்க்குற புரோக்கர். அவனை வந்துட்டு நீங்க சங்கியாவே அடிக்கிறதுக்கு நமக்கு தார்மீக உரிமை இருக்கு. தலைவர் அந்த உரிமையை நமக்கு கொடுத்திருக்காரா இல்லையா? எனக்கு ஒரு டவுட், இந்த கூடவே இருக்கிறாரே கமலஹாசன், அவர் வந்து ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் போய் மீட் பண்ணாரா? இல்ல இந்த நாய்க்கு என்ன வேலைங்க? அதான் நாய் இத நீ தேக்கி வச்சுக்கோடா, உன்னோட எமோஷனை வெளில விட்டுறாத. தனியா ஃபுல்லா இல்ல எக்ஸ்பெரி உனக்கு சொன்னேன்ல, அன்னியன் படம் பிரகாஷ் ராஜ் மாதிரி எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ. பிரகாஷ் ராஜ் மாதிரி ஹோல்ட் பண்ணி வை எக்ஸ்பெரி. அத அன்லீஷ் பண்றதுக்கு ஒரு ரைட் டைம் வரும், ஓகேவா? அப்ப போட்டு முழுசா செஞ்சிரலாம். ரைட் டைம் என்ன? இப்போ நம்ம சிஎம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இல்ல நானும் தான் சொல்றேன். அவனுங்க வந்து என்னெல்லாம் நினைச்சிட்டு போட்டோம், அவனுங்க வாழ்க்கையில அவனுங்க மறக்க முடியாத அடி வந்து வேட்டையன் தான். மிச்சம் எந்த படத்துக்கும் நம்ம காரணம் என்னன்னு தெரியாது. வேட்டையன் அது அவ்வளவு அடி வாங்கலாம் நமக்கு தெரியாது. அதான் அந்த அடி வந்து அவனுக்கு வாழ்க்கையில மறக்க மாட்டானுங்க. ஏன்னா அந்த படம் டீசெண்டா பண்ணிருக்க வேண்டிய படம். அது ரொம்ப நம்ம பண்ண அடியில அது கிழிஞ்சிருச்சு. அது கிரைம் ரேட் கூடினே போகுது. டைரக்டரே புலம்ப வச்சுட்டோம். டைரக்டரே சொன்னாரு. அதனால நீங்க இந்த கோவம் இந்த இதெல்லாம் வச்சுக்கோங்க, தேவைப்படும். ஒரே ஒரு ஜேஎஸ் ஹரிஷ் இவங்க நீங்க ரைட் பர்சன் நினைக்கிறேன். இது கஷ்டப்பட்டு நம்ம இங்க அந்த விர்ச்சுவல் சொல்லிட்டு பல மூளையை கசிக்கி பல கண்டென்ட் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒருத்தர் பேர்ல ஒரு கம்பெனி பேர்ல வந்து ஈஸியா ப்ரொமோட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த கம்பெனி வளர்ந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு அவங்க கம்பெனி ஷேர் வந்து நம்ம பசங்களுக்கு வந்தே ஆகணும். அந்த கம்பெனி பேரு ரூட். நான் ஒன்னு சொல்லட்டா, நான் எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வேலை பார்க்கறேன், அவங்க தெரிஞ்சிருக்கோம். அவன் நீ போன் பண்ண, என்னடா நீ உட்காந்து 1 லட்சம் எடிட் ஒரு நாளைக்கு பண்றியாமே அப்படின்னு. அட போடா, 2 எடிட் 10 மணிக்கு ஆபீஸ் வர மாட்டேன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா. ஒரு எடிட் வாங்குறதுக்கு ஒரு வாரம் ஆகும். இல்ல ஜேஎஸ் ப்ரோ, எங்களுக்கு எல்லாம் ஒரு போஸ்ட் போறதுக்கு 3000 ரூபாய் கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து சேரவே இல்ல. ஹைலைட் என்னன்னா வந்து ஐடி விங் பேஜ்ல வந்து மேனிஃபெஸ்டோவே வந்து 2 நாளைக்கு அப்புறம் தான் போடுவாங்க. இல்ல நான் இதாவது பரவாயில்ல. என்கிட்ட ஒரு பெரிய சேனலோட சேனலோட ஹெட், பேசிக்கா எடிட்டர்னு சொல்லுவாங்க. அந்த எடிட்டர் சொன்னாரு, தம்பி உனக்கு அவர் தெரியுமான்னு. இது தெரியாது சார் அப்படின்ட்டேன் டக்குன்னு. இல்லப்பா அவர் என்ன மீட் பண்ணாரு, அவர் பார்த்தேன்னா அட் டைம்ல 3 லட்சம் அக்கௌண்ட் வச்சிருக்காராம். கொடுத்தா 3 லட்சம் அக்கௌண்ட் டக்குன்னு போய் இன்ஸ்டாகிராம் விழுந்துருமா. அதனாலதான் அந்த வியூஸ் எல்லாம் ஏறுது. எனக்கு சில டைம்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல ப்ரொடியூசர் சர்க்கிள்ல இருக்கவங்களே சில விஷயம் வந்து சொல்றாங்க. அதாவது இப்ப இவர் சொன்ன மாதிரி, இவர் கேள்விப்பட்ட மாதிரி இப்படின்னு எனக்கு எனக்கே டவுட் வந்துடும். என்னடா நம்மளும் ஒரே குரூப்ல இருக்கோம், எதுவுமே இந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு இது வந்தது இல்லையா? நான் இவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவேன், ஜேஸ் ப்ரோ கிட்ட. ஜேஸ் ப்ரோ சொல்லுங்க. மரியாதையே போயிடுச்சு ப்ரோ. மாஃபியாக்கு மரியாதை இருக்குது.
புரியுதா உங்களுக்கு? பேமெண்ட் எங்கப்பா தராங்க? புளியோதரையும் சுண்டலும் புளியோதரையும் சுண்டலும் தான் எப்பயாவது ஆடியோ லான்ச் பாத்து கிடைக்கும். ஆஹ் அதுவும் 10 போன் அடிச்சா வரும். ஹைலைட் அவ்வளவுதான். என்னன்னா நேத்து உக்காந்துக்கிட்டு இவர்கள் பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய செட்டப், நீங்கள் பார்க்கிற அனைத்தும் வந்து இவர்கள் செய்த பின்பம் தான், இது உண்மை அல்ல. ஆனா நல்லா தானே இருக்கு. இது நல்லா தான்டா இருக்கு. அவனுங்க அப்படியே பயந்துகிட்டு இருப்பானுங்கடா. நம்ம இல்ல பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஹரிஷ்ணா இது சொல்றது இல்ல கேளுங்க. மாஃபியா இல்ல மாஃபியான்றான். இல்ல அவன் என்னடானா கம்ஃபோர்ட் விளம்பரத்துக்கு கல்யாணி பிரியதர்ஷன மேனேஜ்மெண்ட் கூட்டு போறான். கன்றா என்ன இல்லடா, இல்ல 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 இது இப்ப 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 மெக்சிகன் இப்ப 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 மெக்சிகன் உன்ன- ட்ரக் இல்ல கான்டெக்ட் இப்ப எடுத்து இப்ப சைனீஸ் இப்ப டிஷ் தான் எனக்கு இப்ப தெரிஞ்சு இப்ப தேட இப்ப போறோம். இப்ப ஒண்ணு இன்டர்போலால தேட இப்ப இன்னொன்னு இருக்கு. இந்த டிஎம்கேல பாக்குறவங்க அப்புறம் என்ன தெரியுமா பேசுறானுங்க? நம்ம அல்காரிதமே ஹேக் பண்ணிட்டோமா. அதாவது இன்ஸ்டாகிராமோட அல்காரிதமே வந்து ஹேக் பண்ணி நம்ம தான் வச்சிருக்கோமா. இப்ப அதனால அவனுங்க ஒர்க் அவுட் பண்ணி அது எப்படி பில்ட் பண்றதுன்றதுக்கு ஏதோ ஒரு எனக்கு அது அந்த படிப்பு கோடிங் அதை படிச்சு ஒர்க் கோடிங் படிக்க போறாங்களா அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே உடன்பிறப்புகள்? இருங்க. அதுக்குள்ள நம்ம அடுத்த ஆட்சியை பிடிச்சிரும். அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இல்ல இருக்கு. இல்ல இல்ல சாஸ் டூல்னா யாராவது ஐடி ஆளுங்க இருக்கீங்களா? சாஸ் டூல்னா நான் இல்ல இருக்கேன். என்ன இல்ல எனக்கு ஆமா, இல்ல எனக்கு புரியல. கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச கருணாநிதிக்கே வந்து இது தெரியலையா அந்த குரூப்புக்கு? எது நாங்க எது பிசிக்ஸ் லேப்ல கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டரா? இல்லைங்க. என்ன? சாஸ் இப்ப சாஸ் வச்சு என்ன பண்ண போறாங்க அதை சொல்லி டே சாஸுக்கு ஃபுல் ஃபார்மே தெரியாதுடா அவனுங்களுக்கு. அதைத்தாண்டா நானும் அதான் கேக்குறேன். சாஸ பத்திலாம் இவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? சாஸ் பத்திலாம் எனக்கு அதுவே டேய் தெரிய சாஸ்லயே மாட்டேங்குது. SAS ஒண்ணு இருக்கு, SAS இருக்குடா. எதடா சொல்றீங்க? அதையா தெரியுமா? தெளிவா அதான் சொல்லுங்கடா. அதான் அண்ணே அதான் அவங்க இல்ல நான் ப்ரோ சாஸையே இல்ல வந்து சாஸ்ன்னுவானுங்க. நீங்க சாஸுக்கும் சாஸுக்கும் கேட்டுக்கிட்டு சாஸ் கொடுங்கடா அப்படின்னு வை. அந்த அந்த லோக்பவன் ஒரே நிமிஷம். லோக்பவன் அபிஷியல் ரிலீஸ் வந்துச்சா இல்லையாடா? ஏன்டா சாவடிக்கிறாங்க போட்டு இப்படி சொல்லு போனேன் சார். அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா அந்த ஏன்னா வெங்கட் பிரபு இருக்காராமேடா ஸ்பேஸ்ல. ஐயோ இது வேறையா சாரி பேசுறேன். இல்ல அது நானும் ஜேஎஸ் வெங்கட் ப்ரோ, பிரபுன்னு ஜேஎஸ் வந்து நானும் வெங்கட் பிரபுன்னு ஸ்பீக்கர்ல இருக்காரு. நினைச்சிருக்கேன். இழுத்து போடுங்கடா. நானும் வெங்கட் பிரபுன்னு அவரே அடிக்க நினைச்சிருக்கேன். சொல்லுவோம். அவரோட ஃபேக் ஐடி ஜேஎஸ் வந்து இல்ல ஸ்பீக்கர்ல இருந்தாருன்னா அவர் யார் அக்கௌண்ட் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்களோ